ஐயப்பன் மாதிரி கட்டுப்பாடான பிள்ளையா வளரணும்னு நம்ம அதை நோக்கி பயணப்பட்டா அதே மாதிரி வளரலாம். இல்ல அதுக்கு மாறான குணத்துல இருக்கிற இன்னொரு ஒரு அரக்கன் மாதிரி வரணும்னு நினைச்சா அங்கதான் போக முடியும் நம்மளுடைய எண்ணம். ஆனால் நல்லதை காமிச்சு நேர்மறையாக வளர்க்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் விஷயம் ஐயப்பன் கிட்ட இருக்கு. புலிக்கூட்டமாவே இருந்தாலும் அந்த புலிக்கூட்டத்தையும் தன்வயப்படுத்துறாரு. அவர் தெய்வம், அவர் சொன்னதை கேட்டுச்சு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம்னாலும், நம்ம இந்த பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு சுற்றி எத்தனை பிரச்சனை. இப்போ நிறைய இப்ப நம்ம உலகியல்ல சொன்னோம்னா, நான் இங்க இல்ல, எனக்கு இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த வேலையை விட்டு நான் இன்னொரு பக்கம் போறேன் அப்படின்னா அங்க போனாலும் பிரச்சனை தான் வரப்போகுது. எல்லா இடத்துலயும் என்ன அப்படியே நம்மள வந்து கை வச்சு சிவப்பு கம்பளம் ஒண்ணும் கிடையாது. 4 பேர் நல்ல விதமா பாராட்டினா 40 பேர் நம்மளுக்கு குழி தோன்றதுக்கு தயாரா இருக்க போறாங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் அதுதானே. எஸ், ஐயப்பனுடைய லைஃப் நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு மகாராஜா வீட்டு பிள்ளையா வளர்ந்தாலும் தாய் பெற்ற தாயா இல்லாட்டி கூட பிரியமா இருக்கான்னு நினைச்சு அங்கேருந்து வெளில வர்றாரு. வந்து காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது அங்க புலிக்கூட்டத்தை தன்வயப்படுத்தி அவர் அது மேல உட்கார்ந்து வர்றாருங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் அதுதான். ஐயப்பன் கிட்ட இருந்து மனக்கட்டுப்பாடு, நம்ம நினைச்ச நோக்கத்துக்கு கொண்டு வர்றது, எதிரியையும் தன்வயப்படுத்துவது, நெகட்டிவிட்டியையும் பாசிட்டிவா மாத்துறது, தான் மட்டும் இல்ல தனக்கு பின்னாடி வர்ற தலைமுறையும் இந்த நல்லதை நோக்கி திருப்புறது. இந்த 5 ஐயப்பன் கிட்ட இருந்து கத்துக்கலாம்.